ஜிஎஸ்டி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜிஎஸ்டியோட கம்போசிஷன் ஸ்கீம் ஸ்கீம் பத்தி சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பட் அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்ப பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டில வந்து 2 ஸ்கீம் இருக்கு. ஒரு ஸ்கீம் வந்து ரெகுலர், இன்னொரு ஸ்கீம் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிறது வந்து காம்போசிஷன் ஸ்கீம். நம்ம அடுத்ததா ரெகுலர் ஸ்கீமுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து காம்போசிட் ஸ்கீம் வந்து நம்ம பார்க்கலாம். காம்போசிட் ஸ்கீம் வந்து பட் அதுக்கு வந்து ஒரு கரெக்டா ஒரு லிமிட் ஒன்று செட் பண்ணிக்கிறாங்க. அந்த லிமிட் என்னன்னா, உங்க பிசினஸ் வந்து கூட்ஸ் பேஸ்டு கரெக்டா பிசினஸ் இருந்தா, உங்க பிசினஸ் வந்து கூட்ஸ் பேஸ்டு பிசினஸா இருந்தா நீங்க மேனுஃபேக்சரும் பண்ணலாம், ட்ரேடிங்கும் பண்ணலாம். பட் அந்த மாரி இருக்கும்போது 1 lakh 5 lakhs வரைக்கும் அதாவது உங்களோட பிசினஸோட ஆண்டு அதாவது ஆனுவல் டோட்டல் டர்ன் ஓவர் வந்து 1.5 lakhs இருந்தா நீங்க வந்து இந்த காம்போசிட் ஸ்கீம் வந்து பட் அடாப்ட் பண்ணிக்கலாம். இல்ல நாங்க வந்து சர்வீஸ் பிசினஸ் தான் பண்ணுறோம் அந்த மாரி இருந்தா உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து 50 லட்சத்துக்குள்ள இருக்கும்போது நீங்க இந்த வந்து காம்போசிஷன் ஸ்கீமை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இப்ப இந்த 1.5 லேக்குக்கு மேல போனாவே, அதாவது உங்களோட டர்ன் ஓவர் வந்து 2 crores இல்லைன்னா 1,50,00,000 மேல போனாவே நீங்க வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்து ரெகுலர் ஸ்கீம்ல வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட சர்வீஸ் பிசினஸ் வந்து 50 லட்சத்துக்கு மேல போறப்ப நீங்க வந்து உங்க ஆடிட்டர் சொல்லி பட் அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, பிடிடிசின்ட்டு. அதை நீங்க ஆடிட்டர் சொன்னா அவர் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. ஆனா சில மாநிலங்கள்ல மட்டும் சர்வீஸ் பேஸ்டு பிசினஸுக்கு 75 lakhs வரை அவங்களுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன மாநிலம்னா நாகாலாந்து, உத்தரகாண்ட், சிக்கிம், திருப்பூர், அருணாச்சல பிரதேஷ், மிசோரம், மேகாலயா, கரெக்டா இந்த மாரி மாநிலங்களுக்கெல்லாம் அவங்களோட சர்வீஸ் பிசினஸ் வந்து 75 lakhs வரைக்கும் இந்த ஸ்கீமை வந்து, அதாவது கம்போசிஷன் ஸ்கீமை வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல போனா கூட அவங்க வந்து இந்த கம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்து ரெகுலர் ஸ்கீமுக்கு வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இந்த கம்போசிஷன் ஸ்கீம் வந்து யாரெல்லாம் பண்ண முடியாதுன்னா, பட் அதாவது இந்த பர்டிகுலர் பிசினஸ்ல இருக்கிறவங்க வந்து கம்போசிஷன் ஸ்கீம் வந்து அவங்களால பயன்படுத்த முடியாது. அது யாராருன்னா இ காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்க, அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருக்கும், அமேசான், பிளிப்கார்ட். பட் இந்த மாரி இ-காம் வெப்சைட்ல இவங்க வந்து ஒரு செல்லரா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதான் இ காமர்ஸ் பிசினஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம் வந்து பயன்படுத்த முடியாது. அவங்க வந்து ரெகுலர் ஸ்கீம் தான் பயன்படுத்தணும். பட் அதே மாதிரி இந்த சின் கூட்ஸ் சொல்லுவாங்க. சின் கூட்ஸ்னா இந்த ஆலுக்கால், டொபாக்கோ, பான் மசாலா அந்த மாரி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் கரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க, இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணுறவங்க யாரா இருந்தாலும் இந்த மாரி ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்றவங்க வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீமை வந்து பயன்படுத்த முடியாது. அதே மாரி இந்த ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர், அந்த ஐஸ்கிரீம்
மேனுஃபேக்சர் பிசினஸ் பண்றவங்களும் இந்த காம்போசிஷன் ஸ்கீமை வந்து பயன்படுத்த பயன்படுத்த ஆம், முடியாது. பட் அதே மாதிரி இந்த காம்போசிஸ் பட் அதே மாதிரி இந்த காம்போசிஷன் ஸ்கீமை பயன்படுத்தி பிசினஸ் பண்றவங்க வந்து அவங்க வந்து இப்ப சென்னையில இருக்கிறாங்கன்னா சென்னையில சென்னைக்குள்ளதான் அவங்களால வந்து பிசினஸ் பண்ண முடியும். பட் அதர் ஸ்டேட்டுக்கு இப்ப வந்து சென்னையில இருந்து கர்நாடகா, சென்னையில இருந்து மும்பை, அந்த மாதிரி இந்த ஸ்டேட்ல இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அவங்களால பிசினஸ் வந்து பண்ண முடியாது. அதாவது இன்டர் ஸ்டேட் சொல்லுவாங்க, அது வந்து அவங்களால பண்ண முடியாது. அது வந்து காம்பன்சேஷன் ஸ்கீமால வந்து பண்ண முடியாது. பட் அதே மாதிரி இந்த கம்போசிஷன் ஸ்கீம் வந்து இப்ப இதுல இப்ப இந்த கம்போசிஷன் ஸ்கீம் வந்து நம்ம மாசம் மாசம் வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்றோம்ல, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 3 மந்த்துக்கு ஒரு வாட்டி வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணா போதும். ஆனா ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கிற ஃபைல் பண்ற மெத்தடும் இந்த கம்போசிஷன் ஸ்கீம்ல ஃபைல் பண்ற மெத்தடும் ரெண்டும் வேற வேற. இப்ப கம்போசிஷன் ஸ்கீம்ல ஒருத்தர் வந்து சேல்ஸ் பண்றாருன்னா அது இந்த 3 பிசினஸ் தான் ஒண்ணு இருக்கும். ஒன்னு மேனுஃபேக்சர், ஒன்னு கரெக்டா ரெஸ்டாரண்ட், மூணாவது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். கரெக்டா மேனுஃபேக்சர் இல்லைன்னா ட்ரேடிங்கா நீங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்றீங்க, இல்லைன்னா அந்த பொருளை வாங்கி நீங்க ஒரு லாபம் வச்சு சேல்ஸ் பண்றீங்க. அந்த மாதிரி இருந்தா உங்களோட மொத்த சேல்ஸ்ல அந்த 3 மாசத்தோட மொத்த சேல்ஸ்ல ஒரே ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணி அது சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி நீங்க பிரிச்சு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணி டாக்ஸ் ஃபைல் பண்ணா போதும். அதே மாதிரி இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் கரெக்டா ரன் பண்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 3 மாசம் டோட்டல் சேல்ஸ்ல பட் 5% கால்குலேஷன் பண்ணிட்டு அதை வந்து சிஜிஎஸ்டி 5%, எஸ்டிஎஸ்டி 5%, அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா 6%, அதாவது உங்களோட 3 மாசத்தோட டோட்டல் சர்வீஸ் சேல்ஸ் அதுல 6% நீங்க பிரிச்சு 3% சிஜிஎஸ்டி, 3% எஸ்ஜிஎஸ்டி அந்த மாதிரி பிரிச்சு நீங்க வந்து டாக்ஸை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து பயன்படுத்துறவங்க வந்து இவங்க வந்து இன்புட் சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது ஜிஎஸ்டி பே பண்ணி நீங்க வாங்கியிருப்பீங்க. அதை நீங்க ரெகுலர் ஸ்கீமா இருந்தா கரெக்டா நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அதுல மைனஸ் பண்ணி மீதி டாக்ஸ் கட்டினா போதும். ஆனா இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல வந்து நீங்க இன்புட்டை வந்து கிளைம் பண்ண முடியாது, அதுக்கு உங்களுக்கு பட் அலோட் இல்லை. அதுவும் இல்லாம நீங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கும்போது கஸ்டமர் கிட்ட, அதாவது பீப்புள் கரெக்டா பொதுமக்கள் தான் உங்களோட கஸ்டமர்ஸ், அவங்க தான் உங்க ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜிஎஸ்டி வந்து வாங்கக்கூடாது, அவங்க கிட்ட நீங்க ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் பண்ண கூடாது. இதுல ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க உங்களோட குறிப்பிட்ட சேல்ஸ்ல தான் ஜிஎஸ்டி பே பண்ணணுமே தவிர மக்கள் கிட்ட, அதாவது கஸ்டமர் கிட்ட நீங்க ஜிஎஸ்டி வந்து வாங்கக்கூடாது இந்த ஸ்கீம்ல. பட் அதே மாதிரி நீங்க இந்த ஸ்கீமை பயன்படுத்தும் போது உங்களோட கம்பெனி நேம் எங்கெங்க இருக்கோ, உங்களோட போர்டு, உங்களோட பில்லு, உங்களோட ஆன்லைன் வெப்சைடு, அதாவது உங்களோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணணும். இது வந்து கம்போசிஷன் ஸ்கீம் வந்து நீங்க வந்து கரெக்டா அதுல வந்து மென்ஷன் பண்ண வேணும். பட் அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல வந்து என்ன ஒரு அடிஷனல்
பெனிஃபிட்னா, இப்ப நீங்க கரெக்டா புக்ஸ வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ண தேவையில்லை. இப்ப வந்து கரெக்டா ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கிறவங்க வந்து அவங்க மாசம் மாசம் எவ்வளவு சேல்ஸ் பண்ணாங்க அந்த பில்ல ஒரு ஃபைல்ல போட்டு வைப்பாங்க. எவ்வளவு வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அந்த பில்ல ஒரு ஒரு ஃபைல்ல போட்டு வைப்பாங்க. இது ரெண்டும் டீட்டெயில் வச்சுதான் அந்த ஆடிட்டரோ இல்ல டாக்ஸ் கன்சரோ டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணுவாரு. ஆனா இதுவே நீங்க கம்போசிஷன் ஸ்கீம் இருந்தா உங்களுக்கு இந்த புக்ஸ் பில் எல்லாம் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. நீங்க உங்க இஷ்டம், நீங்க புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஆனா புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும் பட் அவசியம் இல்லை. உங்க ஆடிட்டர் கிட்டயும் உங்க டாக்ஸ் கண்ட்ரோல் கிட்டயும் இந்த மாரி இந்த 3 மாசத்துக்கு என்னோட டோட்டல் சேல்ஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டா போதும். அவங்க வந்து உங்களோட தொழிலுக்கு ஏத்த மாரி அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணி அவங்க வந்து டாக்ஸ் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க. நான் முன்கூட்டியே சொன்ன மாரி இது 3 மாசத்துக்கு நீங்க ஒரு வாட்டி ஃபைல் பண்ணா போதும். 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபைல் பண்ணா போதும். இந்த டாக்ஸ் பட் அதாவது இந்த கம்போசிஷன் ஸ்கீம் வந்து யாருக்கு வந்து சூட் ஆகும்னா, இப்ப வந்து சின்ன சின்ன கரெக்டா பிசினஸ் பண்றவங்க, இப்ப கரெக்டா ஒருத்தருங்க ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணவே கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுக்கு புக்ஸ் மெயின்டைன் பண்ணணும், கரெக்டா நம்ம வந்து மாசம் மாசம் அதை வந்து கரெக்டா ரிட்டர்ன் அது வந்து கரெக்டா ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும், ஆடிட்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும், அது மாதிரிலாம் பார்ப்பாங்க. அது மாதிரி அவங்க பிசினஸ் வந்து ரொம்ப சின்ன பிசினஸா இருக்கும், அவங்க லோக்கல்ல தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பட் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த காம்போசிஷன் ஸ்கீம் வந்து பயன்படும். அவங்க வந்து இதை வந்து கரெக்டா பண்ணிக்கலாம். இப்ப வந்து சில பேர் என்கிட்ட டவுட் எல்லாம் கேட்பாங்க, தம்பி நான் வந்து ஒரு கரெக்டா 3-4 பிசினஸ் பண்றேன், இந்த ஒரே ஒரு இந்த ஒரே ஒரு இந்த ஒரே ஒரு பிசினஸ்க்கு மட்டும் கம்போசிஷன் பண்ணிட்டு மீதி 2 பிசினஸ்க்கு வந்து நம்ம வந்து ரெகுலர் பிசினஸ் பண்ணலாமா கேட்பாங்க. பட் அவங்கள வந்து ப்ரொபர்ட்டிஷிப் இருந்தா அவங்களோட பேன்னா அவங்களோட பிசினஸோட பேனு. அப்படி இருக்கும்போது ஒரு பேனுக்கு ஒரு ஜிஎஸ்டி தான். அந்த ஒரு ஜிஎஸ்டி நீங்க வந்து கம்போசிஷன் ஸ்கீம்ல ஃபைல் வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா அந்த பேனை பட் அந்த பேன் நம்பரை வச்சு என்னென்ன பிசினஸ் நீங்க வந்து ரன் பண்றீங்களோ அதுக்கு எல்லாமே கம்போசிஷன் ஸ்கீம் தான் அப்ளை ஆகும். இல்ல இந்த பிசினஸுக்கு அது, அந்த பிசினஸுக்கு தனி, அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இதுவே அவங்க வந்து பார்ட்னர்ஷிப் அதே மாதிரி ப்ரொபர்ட்டிஷிப் வந்து தனித்தனியா பண்ணிட்டு இருந்தாங்களா, அதாவது ஒருத்தர் வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து வச்சிருக்கிறாரு, 2 பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அவர் வந்து ரன் பண்றாரு. அப்படி இருக்கும்போது கூட அவங்களுக்கு பேன் வந்து தனித்தனியாகவும் அப்போ அவங்க வந்து தனித்தனியா ஃபைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ன்ற போது பார்ட்னர்ஷிப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க பிசினஸ் பண்ணலாம். இப்போ ஒரே ஆளு 2-3 பார்ட்னர்ஷிப் பிசினஸ் வந்து அவர் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்த மாதிரி பண்றப்ப அவங்களோட பேன் மாறும், அவங்களோட பிசினஸ் பேன் மாறும். அப்ப மாறும்போது அவங்க எந்த இதுக்கெல்லாம் காம்போசிஷன் ஸ்கீம் வந்து பயன்படுத்தலாம், எந்த இதுக்கெல்லாம் ரெகுலர் ஸ்கீம் வந்து பயன்படுத்தலான்ட்டு அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க வந்து பண்ணலாம். ஆனா ஒரு பேனுக்கு ஒரு ஸ்கீம் தான் அப்ளை ஆகும். ஒரு பேன்ல எத்தனை பிசினஸ் பண்றாங்களோ அந்த ரெகுலர் ஸ்கீம் தான் அப்ளை ஆகும். காம்போசிஷன் ஸ்கீம் தான் பட் அப்ளை ஆகும். பட் அதே மாதிரி லாஸ்டா இப்போ வந்து கம்போசிஷன் வந்து பில்லு வந்து அவங்க பே பண்ணும்போது அவங்க வந்து கிளைண்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுவே ரெகுலர் ஸ்கீம் இருந்தா அவங்க பில் போடும்போது ஒரு ப்ராடக்ட் 100 rupeesனா அதுக்கு வந்து 5% ஜிஎஸ்டி இருக்கும்போது சிஜிஎஸ்டி 2.5
2.5%, ST 2.5% அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இதுவே நீங்க கம்போசிஷன் பில்லு நீங்க போடும்போது அதுல உங்களோட ஜிஎஸ்டி வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அதை யாராவது உங்க கஸ்டமர் வந்து ஜிஎஸ்டில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க ஃபைன் போட வாய்ப்பு இருக்கு. ஓகே, பட் பேசிக்கா இதுதான் கம்போசிஷன் ஸ்கீமோட டீடைல். பட் இதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டா ரெகுலர் ஸ்கீமோட டீடைலும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.